ஹாய்ங்க. இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் வந்து கடுகு இது வந்து கடுகு விதைச்சி விட்ருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ நெருக்கமாக முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 2 இலையோடு நம்ம அறுவடை பண்ணலாம், வளர்ந்து அறுவடை பண்ணலாம் பாருங்கள். மைக்ரோ கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. குட்டியிலே வந்து நம்ம அறுவடை பண்ணி இதை வந்து நிழலான இடத்துல தான் நம்ம வளர்க்குறோம் பாருங்கள். இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்காக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னா, நம்ம சப்பாத்தியில் வந்து கொஞ்சம் இந்த கீரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த கீரையை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தோசை மாவு, இட்லி மாவோட கலந்து வந்து கொடுக்கலாம் பாருங்கள். ரொம்ப சத்துங்க இது. நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் பாருங்கள். இதில் வந்து வெந்தயக்கீரை இதுனா வந்து 2 நாள் நல்லா பெருசாக வளர்ந்துடும். இதுவும் கடுகு கீரை. இதில் பாதி முளைச்சிருக்கு, பாதி வந்து இருக்குது பாருங்கள். இதை அறுவடை பண்ணும்போது நான் வீடியோ போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய நான் விதைச்சிட்டேன் போல இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இதை அறுவடை பண்ணும்போது வீடியோ போடுறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பரை நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூங்க. பக்கத்தில் இருக்கவங்க, திண்டுக்கல்லில் இருக்கவங்க மட்டும்தான். வெளியூரில் இதை கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும் பார்த்தீங்களா, அதனால். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் திண்டுக்கல்லில் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. அவங்க பார்த்தாங்கன்னா தேவைப்பட்டால் நம்பர் கொடுங்க, நாங்கள் கால் பண்ணி நாங்கள் கொடுக்குறோங்க. உங்களுக்கு வேணும்னா நான் அடிக்கடி போட்டு தரேன்.